ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் 6 யூடியூபர்ஸ் வச்சு ஜாக்ரி சேலஞ்ச் நம்ம பண்ண போகிறோம். அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒவ்வொரு யூடியூபரோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வெரைட்டிஸ் ஆஃப் டிஷ்ஷஸை மிஸ் பண்ணாமல் அவங்க யூடியூப் சேனலில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபேமிலி லவர்ஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம சேனலில் ஹெல்த்தியான ராகி லட்டு ரெசிபி பார்க்க போகிறோம். ராகி லட்டு ரெசிபி வெல்லம் யூஸ் பண்ணி பார்க்க போகிறோங்க. வாங்க எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஒரு பேன்ல நம்ம ஹீட் பண்ணி 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய் உருகின பிறகு 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்து நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். லோ ஃபிளேம்ல, ஹை ஃபிளேம்ல வச்சிடாதீங்க, கருகிரும். இப்போ நாம இத நல்லா வறுத்தாச்சு. இத நாம இப்ப ஆற வச்சிடலாம். நாம இப்ப ஆற வச்சாச்சு. இந்த ராகி மாவை மிக்சியில சேர்த்துக்கலாம். கூடவே 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் ரெண்டுமே ஒரே அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நான் கூட கொஞ்சமா ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கிறேன். நான் வெல்லத்திலேயே நான் சேர்த்துட்டேன். சோ இதை நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப அரைச்சு எடுத்தாச்சுங்க. கொஞ்சமா நெய்யை உருக்கி நான் விட்டு லட்டு செய்ய போறேன். கொஞ்சம் கொஞ்சமா விட்டு இந்த மாதிரி அழகா கிளறி இறுக்கமா பிடிச்சு லட்டு செய்யுங்க. பாருங்க, லட்டு ரெடி ஆயிருச்சு. நெய் வேண்டாம் நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சமா பால் விட்டு, ஆறுன பால் விட்டு நாம லட்டு பிடிச்சுக்கலாம். பாருங்க, அழகான ஹெல்தியான ராகி லட்டு ரெசிபி ரெடி ஆயிருச்சுங்க. கண்டிப்பா நீங்க இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. until then, bye from Shakti. Thank you. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவானன்ஸ் வெஜ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ஜாகரி சேலஞ்சில் பார்க்க போகிறது பொட்டுக்கடலை உருண்டை. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்: பொட்டுக்கடலை ஒரு 1/2 கப், வெல்லம் பொடி பண்ணினது ஒரு 1/3 எடுத்திருக்கேன், 1/3 வாட்டர், நெய் ஒரு 1/4 கப், 1/2 கப் வரைக்கும் பாதாமும் கேஷ்யூவும் எடுத்து வச்சுருக்கேன், ஏலக்காய். அவ்வளோதான். இப்போது பேனில் நம்ம வெல்லம் ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த தண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, 1/3 கப், அதையும் ஊற்றி நம்ம ஃபஸ்ட்டு இதை நல்லா கரைச்சிக்க போகிறோம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏலக்காவை ஆட் பண்ணிடலாம். இது என்ன பதம்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் இந்த மாதிரி தண்ணி வச்சு இப்படி எடுத்து பார்த்தோன்னா இது கமர்கட் மாதிரி வரும். இப்படி உருட்டிக்கிட்டு வரும் இந்த வெல்லம். அதுதான் பதம். இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு இந்த வெல்லம். ஸோ இந்த பொட்டுக்கடலையே இதோட ஆட் பண்ணிடலாம். இந்த பொட்டுக்கடலையை வெல்லத்தோடு நல்லா கலந்துக்கலாம். இந்த மாதிரி இது நல்லா ஆறினதுக்கு அப்புறமா நம்ம இதை நல்லா அரைச்சிட்டு வந்துட போகிறோம். அவ்வளோதான். இப்போ இது பவுடராக நம்ம பண்ணிட்டோம். இப்போ இந்த பவுடரை நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இப்போ பேனில் நெய் ஊற்றிக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன் வரைக்கும். இந்த கேஷ்யூவும் பாதாமும் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, 1/2 கப், அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இப்போ இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி 1-2 அரைச்சி இதோட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதோட நம்ம இதை கலந்துட்டோம். அடுத்ததாக பேனில் 1/4 கப் வரைக்கும் நெய்யை ஆட் பண்ணிவிட்டு அதை உருக்கிடலாம். உருக்கின நெய்யை இதோட நம்ம ஆட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். நல்லா நம்ம இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு குட்டி குட்டி ரவுண்ட் பால்ஸாக நம்ம இதை பிடிக்க போகிறோம். அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுத்தோம் அப்படின்னாக்கா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டூ லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. Assalamu alaikum. Welcome to our channel Food Capture.
Please like, share, comment, and subscribe to Food Capture. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி பிஷ்டி சேனல். நம்மளோட சேனலில் எள்ளு உருண்டை எப்படி பண்ணுதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லி பார்த்துடலாம். 1 கப் அளவுக்கு எள்ளு, ஒரு 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, 1 கப் அளவுக்கு வெல்லம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு அந்த பேனில் வந்து 1 கப் அளவுக்கு எள்ளை சேர்த்துக்கலாம். எள்ளு சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது வந்து நீங்கள் எள்ளு சேர்க்கறதுக்கு முன்னாடி இல்லை ஏதாவது தூசு கல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்து க்ளீன் பண்ணி சேர்த்துக்கோங்க. எள்ளில் பாருங்கள், இது மாதிரி படப்படன்னு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம இது வந்து ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு அதே பேனில் நம்ம வந்து 1 கப் அளவுக்கு வெல்லம், ஒரு 1/4 கப்பை விட கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா வெல்லத்தை கரையிற அளவுக்கு கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு வெள்ளத்தில் ஏதாவது தூசுலாம் இருக்க மாதிரி இருந்தால் வடிகட்டி எடுத்துக்கோங்க. க்ளீனாக இருக்குன்னா அப்படியே கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இதில் வந்து நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இது கரெக்டான பதம் வந்திருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்காக இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணத்தில் தண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி வெல்லம் எடுத்து விட்டி இதில் வந்து ஒரு 4 ட்ராப் விட்டிங்க அப்படின்னா அதில் வந்து கேண்டி மாதிரி வந்ததுன்னா கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி திரண்டு வந்ததுன்னா இப்போ வந்து நம்ம இதில் எடுத்து வச்சுருக்க எள்ளையும் பொட்டுக்கடலையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து கொஞ்சம் மிதமான சூடே இருக்கும்போதே வந்து நம்ம உருட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப ஆறிடுச்சு, உங்களுக்கு உருண்டை பிடிக்க வரல அப்படின்னா நீங்கள் திருப்பி பேனை வந்து ஹீட் பண்ணால் அது வந்து மெல்ட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து உருண்டை பிடிக்கிற மாதிரி கரெக்டான பதத்துக்கு வந்துடும். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. நம்ம வந்து உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து இது இன்னும் கொஞ்சம் சூடுது அப்படின்னா நீங்கள் வந்து கையில் லைட்டாக வந்து நல்லெண்ணெய் கூட தேய்ச்சி தடவிட்டு இந்த மாதிரி உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம். வாவ், பாருங்கள், நம்மளோட சூப்பரான எள்ளு உருண்டை ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தது சொல்லிட்டு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆனாஸ் குக்கிங்கில் இந்த ஜாகரி ரெசிபி சேலஞ்சில் வெர்மிசெல்லி ஜாகரி பாயசம் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்க போகிறேன். நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் 1 கப் வெர்மிசெல்லி அதாவது சேமியா சேர்த்து நல்லா கோல்டன் கலரில் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், சேமியா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதில் 4 கப் ஹாட் வாட்டர் சேர்த்துக்கலாம். நீங்கள் நார்மல் வாட்டர் கூட சேர்த்துக்கலாம். ஹாட் வாட்டர் சேர்த்தும் போது சீக்கிரமாக நமக்கு குக் ஆகும். அதுக்காக நான் ஹாட் வாட்டர் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சேமியா வேகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் மூடி போட்டு குக் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ்லேயே இந்த சேமியா நல்லா குக் ஆகிடுச்சு. அடுத்து சைட் பை சைட் நம்ம ஜாகரி சிரப் ரெடி பண்ணிடலாம். ஒரு சாஸ் பேனில் 1 கப் வெல்லம் சேர்த்துக்க போகிறேன். கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி. அந்த வெல்லம் கம்ப்ளீட்டாக கரையிற வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம வடிகட்டி நம்ம சேமியாவில் சேர்த்துக்கலாம். நான் இப்போ இந்த ஜாகரி சிரப்பில் ஒரு 3/4 வாசி மட்டும் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் நல்லா ஸ்வீட்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். இந்த ஜாகரி சிரப் இப்போ அப்படியே ரெடியூஸ் ஆகி நமக்கு சேமியா திக்காக ஆரம்பிக்கும். பாருங்கள், நல்லா ரெடியூஸ் ஆகி சேமியா நல்லா திக்காகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1.5 கப் தேங்காய் பால் இதில் நான் இதை சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் நார்மல் மில்க் யூஸ் பண்ணுறதை விட இந்த கோகோனட் மில்க் யூஸ் பண்ணும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா திக்காகட்டும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்தில் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி திக்காகிடும். இது அவ்வளோதான், நமக்கு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சைட் பை சைடு ஒரு சின்ன பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 20 முந்திரி பருப்பு சேர்த்து ஒரு 1 நிமிஷம் சாட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு 20 ட்ரை கிரேப்ஸ். இது ரெடியானதுக்கப்புறம் இதை நம்ம பாயசத்தில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், சூப்பரான வெர்மிசெல்லி ஜாகரி பாயசம் ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணியாச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் என்ன ரெசிபி அப்படிங்கிறத பார்த்துருவோம். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இன்றைக்கி இந்த ஜாகரி சேலஞ்சில் நான் பண்ணி காட்ட போகிறது இனிப்பு மாங்காய் பச்சடி. இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கு இங்கே வந்து நல்ல
ரா மேங்கோவாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மாங்காயாக பார்த்து கொஞ்சம் நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொட்டையோடு சேர்த்தே ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இந்த டிஷ்ஷுக்கு. இதில் ஒரு கப்பு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு கடாயை வந்து ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம், இது 3 போட்டு தாளிச்சிட்டு அது கூட நம்ம வெட்டி வச்சுருக்க மாங்காயை வந்து ஆட் பண்ணிக்கலாம். மாங்காய் வந்து பழுத்திருக்கக்கூடாது, கொஞ்சம் நல்லா காயாக இருந்தால் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாங்காவை போட்டுட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிட்டு அது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணணும், ரொம்ப காரமாக ஆகிடக்கூடாது இந்த பச்சடி. ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் இந்த பச்சடி. ஸோ சில்லி பவுடர் போட்டு லைட்டாக வதக்கிட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி இது ஒரு 3 to 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம் இந்த மேங்கோவை. இதனால் ஒரு 3 மினிட்ஸ் குக் ஆனாலே போதும், நல்ல ஓரளவு சாஃப்ட் ஆகிடும் நம்மளோட மாங்காய். ஸோ நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு ரொம்ப உப்பு பிடிக்காது, லைட்டாக ஆட் பண்ணாலே போதும், ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணாலே போதும். இதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க வெல்லம் இதை வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணிவிட்டு இதையும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் நம்ம அதுக்கப்புறம் கொதிக்க விடலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி கொஞ்சம் லைட்டாக திக்கன் ஆக ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் நம்மளோட இனிப்பு மாங்காய் பச்சடி ரெடி ஆகிடும். இப்போ பார்த்திங்களா வெல்லம் நல்லா கொதித்து நல்லா கரைஞ்சி கொதிச்சிருக்கு. இது ஒரு 2 to 3 மினிட்ஸ் கொஞ்சம் சிம் பண்ணி கொஞ்சம் அது திக்காகிற ஸ்டேஜ் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இப்போ நல்லா ஒரு 3 மினிட்ஸ் கொதித்த பிறகு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்த பிறகு நம்ம வந்து ஆஃப் பண்ணி நம்மளோட இனிப்பு மாங்காய் பச்சடியை சர்வ் பண்ணலாம். இந்த பச்சடியில் இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே கலந்துருக்கும். ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப எம்மியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.